தென்னாசிய நாடுகளில் பெரும்பாலும் டிசம்பர், நவம்பர் மாதங்கள் தொடங்கினாலே அங்கே மழையும், புயலும் அடிப்பது வந்து இயல்பாக இருந்து வந்த நிலையில், இந்த வருடம் ஏற்பட்ட இந்த டிட்வா புயலானது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆரம்பத்திலே இந்த வானிலை ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள், இது வரலாறு காணாத ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புயல் என்று தெரியும். ஆனால் எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் இப்பொழுது பல்வேறு அணைக்கட்டுகளும் வந்து நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதேபோல அணைக்கட்டுகளும் உடைப்பெடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கிருக்கிற மக்களும் வந்து பாதுகாப்பான முறையில வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் வந்து இப்படியான இடங்கள்ல உடைப்பெடுக்கப்போது ஆபத்து, வெள்ள ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என்று மக்களுக்கு எச்சரித்தாலும், மக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற மறுக்கிறார்கள். காரணம் என்னென்னா சொத்துக்களும் அவர்கள் வந்து அதேபோல மாடி இருப்புகள் இருப்பதால வந்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். எனவே அரசினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களை ஏற்று நடக்குமாறு மக்கள் வந்து வேண்டப்படுகிறார்கள். இது வந்து இந்த இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். மக்களும் ஒத்துழைச்சு நடக்கின்றபோது. இந்த இந்த மாரி தான் மாவிலை ஆறு வந்து இப்பொழுது உடைப்படுத்துகின்றது. உடைப்படுத்தி அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் 120க்கு மேற்பட்ட மக்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலம் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கை வந்து அனுரகுமார திசாநாயக்க அ நேரடியாக தலையிட்டு இந்த விடயத்தை வந்து வெற்றிகரமாக அ முன்னெடுத்திருந்தார்கள். இதில வந்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதுகாப்பான முறையில வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில தான் நாடு பூராவும் வந்து இப்பொழுது 334 மரணங்கள் வந்து பதிவாகி இருக்கிறது. 370 பேர வந்து இதுவரைக்கும் காணவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இந்த பாதிப்பு வந்து பெரும்பாலும் மரணங்கள் எங்கே நடந்திருக்குன்னா, இந்த மலையக பகுதியில தான் அதிகளவான மரணங்கள் வந்து பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வந்து அ கேண்டில வந்து 88 மரணங்களும், பதுளையில 21 மரணங்களும், நுவரேலியால வந்து 68 பேரும் வந்து மரணித்திருக்கிறார்கள். மேலும் பலரை வந்து காணவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு கிராமமே வந்து நிலத்துக்கு கீழ மூழ்குகிற அளவுக்கு வந்து இந்த பாதிப்புகள் அங்க வந்து காணப்பட்டிருக்கின்றா, அதேபோல வந்து அந்த இடங்கள வந்து அடையாளப்படுத்துவதில வந்து பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மீட்பு குழுவிற்கு. ஒரு இடத்துக்கு போய் அங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு தான், அங்க வந்து ஒரு கிராமம் இருந்திருக்குன்ற ஒரு விடயமே வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ, இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடிகள்ல மத்தியில தான் இப்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் வந்து இலங்கையில மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேபோல வந்து தொடர்பாடல் வசதிகள், போக்குவரத்து வசதிகள் என்று சொல்லி அனைத்துமே வந்து முற்றுமுழுதாக இப்பொழுது முடங்கி இருக்கிறது இலங்கை நாட்டில். அதே சமயம் இப்பொழுது கழனி கங்கையினுடைய நீர்மட்டமும் வந்து உயர்ந்திருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக இப்பொழுது இலங்கையில் வந்து 10,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த மோசமான வானிலை காரணமாக பாதிப்பினை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இதில் 2,00,000 பேர் வந்து இதுவரைக்கும் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதேபோல முல்லைத்தீவில் இருக்கிற நாயாறு பாலம் வந்து இப்பொழுது உடைப்பெடுத்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே மக்கள் வந்து இப்பொழுது அந்த இடங்களை அந்த பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களை நோக்கி செல்ல வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் பார்வையிடுகின்ற போது, அங்கே மேலும் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும். மேலும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படக்கூடும் என்றதால வந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதேபோல இப்பொழுது அந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்த ஹெலிகாப்டர் கூட விபத்துக்குள்ளாகி ஒரு விமானி வந்து உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறாக இலங்கை பூராவுமே தொடர்ந்து ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையே நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர கிட்டத்தட்ட 3 நாட்களாகும். இந்த வெள்ளங்கள் எல்லாம் வடிந்து ஓடி இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு 3, 4 நாட்களாவது ஆகும். இதிலிருந்து திருப்பி மீள நமது பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது தான் மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுவரை காலம் வந்த புயல்கள் பெரும்பாலும் இந்த பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. இந்த புயல் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை வந்து இலங்கையில ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுதான் இந்த நிலையில தான் எங்களுடைய ஆஸ்திரேலியா, ஆ தனது உதவியை வந்து இலங்கைக்கு அறிவித்திருக்கின்றது. கட்டணங்களை உயர்த்துவதாக வந்து தன்னை வழங்குவதாக அதேபோல பல்வேறு நாடுகள் வந்து அறிவித்திருக்கின்றன. ஆ இவ்வாறான விடயங்கள்லாம் அமெரிக்கான திசாநாயக்க வந்து மக்கள் வந்து வெளியேற்றம் செய்து குறிப்பிட்டிருந்தார். இந்த அரசியல் சூழலுக்கு நிலையை நாங்கள் கொண்டு போய் அதே மாரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசியலை முன்னெடுப்பதற்கு இன்னும் நிறைய நிதிகள் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒன்றிணைத்து செயற்பட வேண்டியது அவசியம் என்பதை கருத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல ஒரு புதிய நீதிபதி அமைத்து அதனூடாக வந்து இந்த மீட்பு நடவடிக்கைகள் வந்து முன்னேறுவது வந்து இருக்கிறதற்கு வந்து கட்டுப்பாடுகள் பட்டிருக்கின்றது. எனவே வந்து மக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு